தலித் முதலமைச்சர் ஆகிறதா, வன்னியர் முதலமைச்சர் ஆகிறதா, கவுண்டர் முதலமைச்சர் ஆகிறதா அப்படிங்கறதெல்லாம் பிரச்சனை இல்ல. சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற அரசியல் பிரதிநிதி முதலமைச்சர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டாதான் சரியா இருக்கும். இருந்த இந்திய சமூக புரிதல் என்பது வெள்ளைக்காரர்கள் உருவாக்கி கொடுத்த இந்தியா தான் சமூக கட்டமைப்பு என்கிற கண்ணோட்டம் தான் அவருடைய கண்ணோட்டம். அந்த கண்ணோட்டம் என்பது இந்திய விரிவாதிக்க கண்ணோட்டம். இந்தியா என்கிற ஒரு சந்தையின் மூலமாக பலனடையக்கூடிய அதிகார வர்க்கங்களின் கண்ணோட்டம். அம்பேத்கர் இந்திய ஆளும் வர்க்கத்துக்கு ஆதரவாக அரசியல் ரீதியாக செயல்பட்டாருங்கிறது மட்டுமில்ல, தலித்துகளுக்கு விரோதமாகவும் செயல்பட்டார். ஏன் அப்படி சொல்றோம்னு சொன்னா, மாநிலங்கள் மற்ற விவகாரங்களை தீர்மானிக்கிற போக்க அம்பேத்கர் உருவாக்கி கொடுத்திருந்தாருன்னா அன்னைக்கு இருந்த சமூக நீதி படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு இங்க தலித்துகள் மேம்பட்ட நிலைமையை கூட அடைஞ்சிருக்க முடியும். அது மாதிரியான வாய்ப்புகளை அம்பேத்கருடைய ஒற்றை இந்தியா என்கிற கண்ணோட்டம் தடுத்து வார்த்தை கண்ணோட்டத்தின் அடிப்படையில் ஒரு ஆவணம் உங்ககிட்ட இருக்குது. தேசியம் என்பது கற்பிதம். அந்த ஆவணத்தை யார் உருவாக்கினாங்கன்னு சொன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கை வகுப்பாளர்ல முக்கியமானவரும் இன்னைக்கு எம்பியா இருக்கக்கூடிய ரவிக்குமாரும், அவருடைய சக அரசியல் பிரதிநிதியான தமிழ்நாட்டு அரசியலை கெடுத்து குட்டிச்சுவராக்கிய மார்க்சும், அப்புறம் வேலுச்சாமிங்கிறவங்க, வேலுச்சாமி நினைக்கிறேன், இவங்க 3 பேரும் சேர்ந்து அப்ப திருமா ஏன் அதை பேசினாப்ல? திருமா வெளியில் ஒன்றும் விசிகா உள்ளுக்குள் ஒன்றுமாக இரட்டை நிலைப்பாடு உடையவங்க. இந்த விஷயங்களுக்கு எல்லா ஒடுக்குமுறையை விட முக்கியமான ஒடுக்குமுறை என்னன்னு சொன்னா சாதி ஆதிக்கம் தான் முக்கியமான ஒடுக்குமுறை. அதனால அவங்க எப்பவுமே ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டத்துல, சுரண்டலுக்கு எதிரான போராட்டத்துல பின்னடைவா தான் இருப்பாங்க, பின்தங்கி தான் இருப்பாங்க, அல்லது பங்கு பெறாம தான் இருப்பாங்க. வணக்கம் தோழர்களே, நாம மீண்டும் தோழர் திருமா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதனுடைய அரசியல் நிலைப்பாடு பற்றி தான் விவாதிக்கிறதுக்கு இருக்கிறோம். என்னன்னு சொன்னா, தோழர் திருமா ஒரு பயங்கரமான கேள்வியின் மூலமாக தமிழ் சமூகத்தினுடைய அரசியலை நிலகொலைய வச்சுக்கிறாரு. என்ன அந்த கேள்வின்னு சொன்னா, தமிழகத்தில் ஒரு தலித் முதலமைச்சராக முடியுமா, அதுவும் தலித் அரசியலை பேசிக்கிட்டு முதலமைச்சராக முடியுமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. நேரடியாக நம்முடைய பதில் என்ன இருக்குதுன்னு சொன்னால், தலித் முதலமைச்சர் ஆகிறதா, வன்னியர் முதலமைச்சர் ஆகிறதா, கவுண்டர் முதலமைச்சர் ஆகிறதா அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற அரசியல் பிரதிநிதி முதலமைச்சர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் தான் சரியாக இருக்கும். சரி, அந்த இடத்துக்கெல்லாம் அவங்க இல்லை, நம்ம விட்டுடலாம். ஆனால் திரும்ப அந்த கேள்வியை வச்ச உடனே தமிழ் சமூகத்தினுடைய முற்போக்கு அரசியல்வாதிகள்லாம் பதறி போய், ஆமாம் திரும்ப கேட்கறது நியாயம் தானே, தமிழ் சமூகத்தை சமூக நீதியினுடைய அரசியல் தளமாக பேசுகிறோம், இடஒதுக்கீடுங்கிறத பேசுகிறோம், இன்னும் பல்வேறு முற்போக்கு அம்சங்கள்லாம் பேசுகிறோம், பெரியாரோட வரலாற்று பாத்திரத்தை பேசுகிறோம். ஆனாலும் இங்கே ஒரு தலித் அரசியல்வாதி முதலமைச்சராக முடியாது தானே, தலித்துன்னு சொன்னாலே பொது தலைவராக பார்க்குற போக்கு வளரல தானே அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இது எவ்வளவு ஆபத்தானதுன்னு சொன்னால், நம்ம ஆளுங்க எல்லாம் இங்கே முற்போக்கு அரசியல்லாம் பேசுறது இல்லை, ஒரு வகையான தர்மகர்த்த அரசியல் தான் பேசுகிறாங்க. அதனால் யாராவது பரிதாபத்தை முன் வச்சாங்கன்னா, ஐயோ ஆமா தானே அப்படின்னு பதறவங்களா தான் இருக்கிறாங்களே ஒழிய, அரசியல் ரீதியாக இதை எப்படி பார்க்கறது அப்படிங்கிற தெளிவே கிடையாது. சரி, அரசியல் ரீதியாக பார்க்கறதுனா எப்படி பார்க்கறது? தோழர் திருமா இந்த முதலமைச்சர் கேள்வியை எங்கிருந்து தொடங்குறாங்கன்னு சொன்னால், அருந்ததியருக்கு 3% உள்ளிட ஒதுக்கீடு என்கிற விஷயத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குச்சு. அந்த தீர்ப்பில் கூடுதலாக சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால், மாநிலங்கள் இந்த மாதிரி உள்ளிட ஒதுக்கீடு பிரச்சனைகள் எல்லாம் தீர்மானிச்சுக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. உடனே பதறி அடிச்சு விசிகாவும் தோழர் திருமாவும், மாநிலங்களுக்கு உரிமையெல்லாம் அப்படி கொடுக்க கூடாதுங்க, அது இடஒதுக்கீடே இல்லாம ஆக்கிடும் அப்படின்னு விமர்சனத்தை முன் வச்சாப்ல. அது என்னங்க, மாநிலங்களுக்கு கொடுத்தா அது பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு கேட்டா, இல்ல, மாநில அரசுங்கிறது அரசியல் உள்நோக்கம் உடையது, அதனால தன்னுடைய விருப்பத்துக்கு இடஒதுக்கீடுகளை தப்பா கையாளும் அப்படின்னு முன் வச்சாப்ல. ஏன் மத்தியில உள்நோக்கம் கிடையாதா? இன்னைக்கு பிஜேபி இருக்குது, அதுக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாதா? நீதிமன்றங்கள் உட்பட எல்லா நடவடிக்கைகளும் அரசியல் நோக்கத்துக்கு அப்பாற்பட்டதா அப்படின்னு கேட்டா, இல்ல நீங்க மாநிலங்கள்ங்கிற வகையில தலித்துகளை சுருக்க முடியாது. ஏன்னு சொன்னா, தலித்துகள் எப்படியும் மாநில மக்களாக, மொழிவழி மக்களாக தங்களை உணர்றதில்லை. அவங்க தங்களுடைய சமூக ஒடுக்குமுறையின் காரணமாக இந்தியா முழுக்க இருக்கிறவங்க தங்களை தலித்துகளாக தான் உணர்றாங்க. அதனால தலித்துகள் தமிழர்கள் இல்லை, தலித்துகள் ஆந்திரர்கள் இல்லை, தலித்துகள் கன்னடர்கள் இல்லை, தலித்துகள் மராத்தியர்கள் இல்லை, தலித்துகள்னா இந்தியர்கள் தான் அப்படிங்கிற கருத்தை அவர் வச்சாப்ல. இது எந்த வகையில் மக்களை வரையறுக்கிறது? இதுக்கு என்ன ஆதாரம்? அறிவியல் ரீதியாக இதுக்கு என்ன விளக்கம் சொல்றீங்கன்னு கேட்டா, அதுக்கு அவர் எந்த விளக்கமும் சொல்ல. அடுத்தாப்புல எங்க தாவனார்னு சொன்னா, அம்பேத்கர் புரியாமலா அதை மத்திய அரசினுடைய கையில கொடுத்தாப்புல. செக்ஷன் 341 342 ஏன் மத்திய அரசியல் அதிகாரத்தின் கீழே இருக்கணும்னு வச்சாரு. அது பாராளுமன்றத்தின் 2 அவைகள்லையும் தீர்மானிக்கப்பட்டு ஜனாதிபதி தான் முடிவெடுக்கணுங்கிறத ஏன் வச்சாப்புல? நீங்க அம்பேத்கரையே மறுக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்களா? வாங்க விவாதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சவால் விட்டாப்புல.
சொல்லல. நாம திருமாவுக்கு சொல்றது என்னன்னா, அம்பேத்கரை புனிதப்படுத்தி இந்த விஷயத்தை நியாயப்படுத்த முடியாது. அம்பேத்கர் மேலேயே பல விமர்சனங்கள்லாம் இருக்குது. அதுல முக்கியமானது என்னன்னு சொன்னா, அம்பேத்கர் சாதி ஒழிப்புக்காக விருப்பப்பட்டாரு, அதை தன்னுடைய வாழ்நாள் கடமையா வச்சிருந்தாருங்கிறதெல்லாம் உண்மைதான். அதே நேரத்தில் சாதியை ஒழிக்கிறதுக்கான அரசியல் அவர்கிட்ட கிடையாது. அவர் மதம் மாறுறது தான் தீர்வா வச்சுட்டு போனாப்ல, அது சக்சஸ் கிடையாதுங்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். இதே மாதிரி அம்பேத்கருக்கு இந்திய சமூகம் பற்றியும் புரிதல் கிடையாது. அம்பேத்கருக்கு இருந்த இந்திய சமூக புரிதல் என்பது வெள்ளைக்காரர்கள் உருவாக்கி கொடுத்த இந்தியா தான் சமூக கட்டமைப்பு என்கிற கண்ணோட்டம் தான் அவருடைய கண்ணோட்டம். அந்த கண்ணோட்டம் என்பது இந்திய விரிவாதிக்க கண்ணோட்டம். இந்தியா என்கிற ஒரு சந்தையின் மூலமாக பலனடையக்கூடிய அதிகார வர்க்கங்களின் கண்ணோட்டம். இந்திய சந்தையின் மூலமாக கொள்ளையடிக்கக்கூடிய பெருமுதலாளிகளுடைய, பெருநிலச்சுவந்தார்களுடைய, அரசியல்வாதிகளுடைய கண்ணோட்டம். அதுதான் நம்முடைய நேரடி குற்றச்சாட்டு. ஏன்னு சொன்னா, இந்தியா என்கிறது ஒரு குறிப்பிட்ட மக்கள் சமூகத்தை கொண்டது கிடையாது. இந்தியா ஒரு நாடு. நாடு என்பதற்கு பொருள் அரசு எல்லையை குறிக்கும். இப்போ இந்தியாவில் பல்வேறு தேசிய இனங்கள், பழங்குடியினங்கள்லாம் இருக்குது, இதுவும் நாடு. பக்கத்தில் வங்கதேசம் இருக்குது, அதுவும் நாடு. வங்கதேசத்தில் வங்க மொழி பேசக்கூடிய பெரும்பான்மை மக்களை கொண்ட ஒரு சமூகம் மட்டும்தான் அதில் இருக்குது. அதனால் அதுவும் ஒரு நாடு. அங்கே மட்டும்தான் வங்கதேச மக்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால், அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் இந்தியாவுக்குள்ளாரே இருக்கிறாங்க. அது மேற்கு வங்கமாக மாநிலமாக இருக்குது. அதனால் ஒரு மொழி சமூகத்தை கொண்ட அரசாக இருந்தாலும் அது நாடு. ஒரு மொழி துண்டு துண்டாக்கப்பட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட அரசை கொண்டிருந்தாலும் நாடு. அதனால தான் தமிழ்நாட்டில் இந்த வளர்ச்சி போக்குக்கு முன்னாடி நில உடைமை காலத்தில் பாண்டிய நாடு, சேர நாடு, சோழ நாடு, தொண்டை நாடு, குடகு நாடு, இப்படி பல்வேறு நாடுகள்லாம் இருந்திருக்குது. நாடு என்பது அரசு எல்லையை குறிக்கும். தேசம் வேற, அது மொழிவழி சமூகங்களை குறிக்கக்கூடிய சொல்லு. இந்த புரிதல் அம்பேத்கருக்கு கிடையாது. அதனால அவர் இந்தியாவை இந்தியா என்கிற வகையில தான் பார்த்திருந்தாரு. பார்த்து என்ன பண்ணாருன்னு சொன்னா, எல்லா அதிகாரத்தையும் மத்தியில குவிச்சாரு. அப்படி மத்தியில குவிச்சதனுடைய விளைவு தான் இன்னைக்கு மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன அதிகாரங்கள்லாம் பறிக்கப்பட்டு கூட இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, மொத்தமும் மத்தியில குவிஞ்சு போறதுக்கும் அம்பேத்கர் உருவாக்கி வச்ச சட்டம் தான் காரணம். ஏன்னு சொன்னா, உருவாக்கும் போதே இங்க பல்வேறு தேசிய இனங்கள் இருக்குது, பழங்குடியினங்கள் இருக்குது. அந்த மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டிய தேவை இருக்குது. அவர்கள் தங்களுக்கான கல்வியை, வேலை வாய்ப்பை, மருத்துவத்தை, வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கிற உரிமைகள்லாம் அவங்களுக்கு தான் கொடுக்கணும். மத்தியில் என்ன இருக்கணும்னு சொன்னா, ஒரு ஜனநாயக முறைப்படி வெளியுறவுத்துறை மத்தியில் இருக்கணும். அதே மாதிரி நிதி மற்றும் நாணயம் மாதிரியான விஷயங்கள் மத்தியில் இருக்கணும். ஒரு இராணுவம் பாதுகாப்பு என்கிற வகையில் அது மத்தியில் இருக்கணும். ஆனாலும் அந்த பாதுகாப்பு விஷயத்திலையும் மாநிலங்களுடைய இராணுவங்களின் தொகுப்பாக தான் அது இருக்கணும். ஏன்னு சொன்னா, இப்போ ஒரு பலமான மாநிலம் தன்னுடைய செல்வாக்கின் மூலமாக பலவீனமான மாநிலங்களுடைய நீர்வளத்தையோ நிலவளத்தையோ அதனுடைய மனித ஆற்றலையோ ஏதோ ஒரு பிரச்சனையில சுரண்டுவதாகவோ ஒடுக்குவதாகவோ அது தீர்க்கப்பட முடியாத நிலை உருவாகுமே இருந்தா, தான் ஒடுக்கப்படுகிறோம் என்கிற உணர்வுடைய சமூகம் அது பிரிஞ்சு போய் சுய அரசு அமைச்சுக்கணும். அதுக்கு ராணுவம் மிக முக்கியமானதாக இருக்கணும் என்கிற வகையில் ராணுவம் கூட கூட்டு நடவடிக்கையாக தான் இருக்கணும். இதை பற்றியெல்லாம் அம்பேத்கருக்கு தெரியவே இல்லை. இன்னைக்கு நமக்கு கூட தெரியும். யுனைடெட் கிங்டம் என்கிற வகையில் இருக்கக்கூடியது ஓரளவுக்கு முன்னேறிய அரசியல் அதிகார கட்டமைப்பு. இந்தியா அப்படிலாம் உருவாக்கல. மொத்தத்தையும் கொண்டு போய் மத்தியில் குவிக்கிற போக்கு தான் இருந்துச்சு. அந்த கண்ணோட்டத்தோட தான் அவர் என்ன பார்த்தார்னா, தலித்துகள் முழுக்க இந்தியா முழுக்க ஒன்னா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒத்த கருத்து தான் இருக்குது, ஒத்த வாழ்வாதாரம் தான் இருக்குதுன்னு பார்த்தது தப்பு. உண்மையிலேயே அம்பேத்கர் இந்திய ஆளும் வர்க்கத்துக்கு ஆதரவாக அரசியல் ரீதியாக செயல்பட்டாருங்கிறது மட்டுமில்ல, தலித்துகளுக்கு விரோதமாகவும் செயல்பட்டார். ஏன் அப்படி சொல்றோம்னு சொன்னா, நீங்க மாநிலங்கள் மற்ற விஷயங்கள், அதாவது வெளி விவகாரம், நிதி மற்றும் நாணயம் மாதிரியான விஷயங்கள், ராணுவ கூட்டு செயல்பாடு, இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்த்து மற்ற விஷயங்கள் எல்லாம் மாநிலங்களுக்கு கொடுத்திருந்தீங்கன்னா, தலித்துகள் உரிமை என்கிறது கூட தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல இன்னைக்கு முன்னேறி வந்திருக்கும். அம்பேத்கர் தலித் அரசியலை பேசின போது, தலித்துகளுக்கான இடஒதுக்கீடை பேசின போது, இரட்டை வாக்குரிமையை பேசின போது அது இந்திய அளவில் எதிர்க்கப்பட்டது. காந்தி எதிர்த்தாரு அப்படிங்கிற பொதுவாக தான் சொல்லப்படுது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு வகையில், சமூக நீதி என்கிற வகையில் முற்போக்கு பாத்திரம் ஆற்றிட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு இல்லாத பல பகுதிகளில் நடந்ததுக்கும் தமிழ்நாட்டில் நடந்ததுக்குமான அரசியல் நிலைமையே வேற. நீங்க நினைச்சு பாருங்க, மாநிலங்கள் மற்ற விவகாரங்களை தீர்மானிக்கிற போக்கு
போக்க அம்பேத்கர் உருவாக்கி கொடுத்திருந்தார்னா அன்னைக்கு இருந்த சமூக நீதி படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு இங்க தலித்துகள் மேம்பட்ட நிலைமையை கூட அடைஞ்சிருக்க முடியும். அது மாதிரியான வாய்ப்புகளை அம்பேத்கருடைய ஒற்றை இந்தியா என்கிற கண்ணோட்டம் தடுத்து நிறுத்திச்சுங்கிறது தான் உண்மை. அது என்னவாயிடுச்சு, இந்திய ஆளும் வர்க்கங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பேரம் பேசக்கூடிய அரசியலோட தமிழக அரசியலும் போட்டி போட்டு பேரம் பேசக்கூடிய நலனை மட்டுமே முதன்மையாக கொண்டு மக்களை பிளவுபடுத்தக்கூடிய எல்லா அரசியல் நடவடிக்கைகளையும் உள்வாக்கி கொண்டு தமிழ்நாட்டிலையும் சாதிவாதம் மதவாதம் எல்லாம் செல்வாக்கு செலுத்தக்கூடிய அளவில் சீரழிஞ்சு போனதுக்கு கூட இந்த போக்கு ஒரு காரணம். அதனால அம்பேத்கர் தெரிஞ்சுதான் செஞ்சாரு, பாராளுமன்றத்தில் இருக்கிறதா சரி அப்படின்னு பேசுறது வரலாற்று கண்ணோட்டம் இல்லாதது. அம்பேத்கரை ஒரு புனிதராக காட்டி அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கக்கூடிய அரசியல் மடமைத்தனம் அப்படிங்கிறத நாம திருமாவுக்கு சொல்லிக்கிறோம். இதெல்லாம் தெரியாம திருமா அரசியல் பேசுறாரா அப்படின்னு கேட்டா தெரியாமலாம் பேசல, அவங்களுடைய தெளிவான நிலைப்பாட்டில இருந்து பேசுறாப்ல. அதனால தான் அவரும் என்ன சொல்றாருன்னு சொன்னா, தலித்துகள்லாம் தமிழர்கள் கிடையாது, கன்னடர்கள் கிடையாது, இந்தியர்கள் தான் அவங்க அப்படின்னு பேசுறாப்ல. ஆனா இதே திருமா தான் என்ன சொல்றாப்லன்னா, தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது சாதி ஒழிப்பு, சமூக நீதி, தமிழ் தேசியம் இப்படிலாம் சொல்லிட்டு தான் நான் அந்த அடிப்படையில் தான் ஈழத்தை எல்லாம் ஆதரிச்சேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. உண்மையிலே அவங்க அரசியல் நிலைப்பாடு என்னன்னு சொன்னா தமிழ் தேசியம் கிடையாது. அதுக்கு அடிப்படையாக அவங்க தத்துவார்த்த கண்ணோட்டமே வச்சுக்கிறாங்க. அந்த தத்துவார்த்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் ஒரு ஆவணம் அவங்க கிட்ட இருக்குது, தேசியம் என்பது கற்பிதம். அந்த ஆவணத்தை யார் உருவாக்கினாங்கன்னு சொன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கை வகுப்பாளர்ல முக்கியமானவரும் இன்னைக்கு எம்பியா இருக்கக்கூடிய ரவிக்குமாரும் அவருடைய சக அரசியல் பிரதிநிதியான தமிழ்நாட்டு அரசியலை கெடுத்து குட்டிச்சுவராக்கிய மார்க்சும் அப்புறம் வேலுச்சாமிங்கிறவங்க வேலுச்சாமி நினைக்கிறேன், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த ஆவணத்தை உருவாக்கினாங்க. அந்த ஆவணம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, தேசியம் என்பதெல்லாம் வரலாற்றில் கற்பிதம், அது ஸ்டாலினால உருவாக்கப்பட்டது. ஸ்டாலின் உருவாக்கின அந்த தேசியத்துக்குள்ளார மொழி முதன்மையானதாக மாறுது. அது முதன்மையாக மாறுவதனாலேயே அது என்னவா இருக்குதுன்னு சொன்னா, அது பாசிச தன்மை உடையதாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிக்கிறாப்ல. தேசியம் என்பது சாராம்சத்தில் பாசிசம். அதனால தேசிய அரசியல் பேசுவது என்பது பாசிச அரசியல் பேசுவது தான் அவங்க நிலைப்பாடு. அப்ப திருமா ஏன் அதை பேசினாப்ல? திருமா வெளியில் ஒன்றும் விசிகா உள்ளுக்குள் ஒன்றுமாக இரட்டை நிலைப்பாடு உடையவங்க. இந்த விஷயத்தை தான் நாம இதுல அழுத்தி சொல்றோம். சரி, அந்த ஆவணத்துல ஸ்டாலின் தான் தேசியத்தை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லும்போது கூடுதலா என்ன சொல்றாங்க, மார்க்சிய மூலவர்களுக்கு தேசியம் பற்றிய கண்ணோட்டமே கிடையாது, அவங்க அதெல்லாம் பேசவில்லை, வர்க்கம் பற்றி பேசினாங்க, சுரண்டல் பற்றி பேசினாங்க, பொது உடைமை பற்றி பேசினாங்க அப்படின்னு அபாண்டமான பொய்யை சொல்றாங்க. ஏன்னு சொன்னா, நம்மில் பல பேருமே எங்கெல்ஸோட மனித குரங்கிலிருந்து மனிதனாக மாறிய இடைநிலையில் உழைப்பின் பாத்திரம் அப்படிங்கிற புத்தகத்தை படிச்சிருப்போம். அதே மாதிரி அவருடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்கிற நூலையும் படிச்சிருப்போம், அல்லது அது மாதிரியான வகுப்புகளையாக கலந்திருப்போம். இந்த ரெண்டுலையும் தீர்க்கமாக தோழர் எங்கெல்ஸ் மனித சமூகத்தின் வளர்ச்சியில தேசம் உருவாகிறதனுடைய வரலாற்று பாத்திரம் தவிர்க்க முடியாததுன்னு பேசுறாப்ல. அதை பத்தி பேசினா நம்ம ஒரு நாள் முழுக்க ஒரு வகுப்பு பேசலாம், தேவைப்பட்டா ஒரு நாள் அதை நம்ம கண்டிப்பா பேசுவோம். இது தெரியாமல் இல்லை, அந்த 3 பேரும் குட்டையை குழப்பினது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தான் இல்லைன்னு சொன்னாப்ல. சரி, எங்கெல்ஸ் அதை எங்க சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா, நம்ம மேலோட்டமாவது இதுல சில விளக்கங்களை சொல்லிடலாம். அதாவது மனித குரங்கிலிருந்து மனிதனாக மாறக்கூடிய வரலாற்றின் வளர்ச்சி போக்குல அவன் மனிதனாக மாறி நிலையான மக்கள் சமூகமாக மாறுறதுக்கு முந்தைய காலகட்டம் வரைக்கும் பல்வேறு பகுதிகளுக்கு, அதாவது வாழத்தகுந்த பகுதிகள் எல்லாம் தேடி வாழ்வதற்கான சூழல்ல பிரிந்து பிரிந்து போறதை தான் மனித சமூகம் தன்னுடைய வரலாற்று நிகழ்ச்சி போக்காக வச்சிருந்துச்சு. ஆனால் அது விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்டதன் ஊடாக ஒரு நிலையான மக்கள் சமூகமாக மாறுவதன் ஊடாக பிரிதல் என்கிற நிகழ்ச்சி போக்கு முற்று பெற்று ஒன்று கலத்தல் என்கிற நிகழ்ச்சி போக்கு தொடங்கிருச்சு. அந்த ஒன்று கலத்தல் என்பதற்கு அடிப்படையாக என்ன இருந்துச்சுன்னு சொன்னா, உற்பத்தியும் பண்ட பரிமாற்றமும் பரிவர்த்தனை உறவும் அப்படின்னு சொல்றாப்ல. அப்படி ஆகிறதுக்கு மனித சமூகம் இயல்பாக சாதகமான அம்சங்களை கொண்டு இயல்பாக தங்களுடைய நிலையான பகுதிகளை அமைச்சுக்கிட்டாங்க. என்ன சொல்றாரு இதுல? அதாவது நிலையான மக்கள் சமூகங்கள் அமையும் போது ஒரு மொழி சார்ந்த இணக்கமான மொழி பண்புடைய இணக்கமான சமூக பண்புடைய சமூகங்கள் தங்களுடைய நிலையான பகுதிகளை அமைக்கும் போது அதனுடைய இடைப்பட்ட நிலைப்பகுதி, எல்லை பகுதி,
குறுகலாக இருந்துச்சு. ஒத்த புரிதல் இல்லாத மொழி மற்றும் சமூக பண்களில் பாரதூரமான சமூகங்களுக்கு இடையிலான பொது பகுதி ரொம்ப விரிவானதாக அகலமானதாக இருந்துச்சு. இது ஏன்னு சொன்னா, ஒரு மனித சமூகம் ஒன்று கலக்கிறதுக்கு அவங்களுடைய உற்பத்தியை பொதுவில் வைக்கணும். உங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய வாழ்க்கையும் இந்த கூட்டிணைந்த உற்பத்தியின் மூலமாக, பரிவர்த்தனையின் மூலமாக, பண்ட பரிமாற்றங்களின் மூலமாக வளர்ச்சி அடைந்து முன்னேறிட்டு போக முடியும்ங்கிறத நிரூபிக்கணும். இப்படி ஒத்த புரிதலை உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு மொழியும் ஒரு இயல்பான சாதனமாக இருந்துச்சு, கருவியாக இருந்துச்சு. அதனால தான் மொழி என்பது மனித சமுதாயத்தின் வரலாற்றின் வளர்ச்சி போக்கில் மிக முக்கியமான சமூக காரணி, கருவி அப்படின்னு எங்கள் சொல்றாரு. இந்த போக்கில் தான் உற்பத்தியினுடைய ஒன்று கலத்தல்ல தான், பண்ட பரிமாற்றத்தினுடைய ஒன்று கலத்தல்ல தான், இந்த உற்பத்திக்கான இயற்கை வளங்களை பொதுவில் வைக்கிறதுல தான் குலங்கள் கணங்களாகவும், கணங்கள் இனங்களாகவும், இனங்கள் தேசிய சமூகமாகவும் ஒன்று கலந்த நிகழ்ச்சி போக்கு நடந்துட்டு இருக்குது. இதை எங்கெல்ஸ் தெளிவாக சொல்கிறாப்புல. இதை அங்கீகரித்து தான் மார்க்ஸ் மூலதனம் முதலான விஷயங்களில் தேசிய இனத்தினுடைய பாத்திரத்தை அங்கங்கே தூவிட்டு போகிறாப்புல. இப்படி தெளிவாக மார்க்சிய மூலவர்கள் வைத்ததை தான் இந்த பின்னவீனத்துவ அடையாள அரசியலை கொண்டவர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, மார்க்சியத்தில் தேசியம் பற்றிய சாராம்சமே கிடையாது, அது ஸ்டாலினால சொருகப்பட்டது அப்படின்றாப்புல. மூலவர்கள் அதை முன்வைத்ததனால தான் ரஷ்யாவில் பல்வேறு தேசிய இனங்களுடைய அரசியல் அதிகாரத்தை நிறுவும் போது தோழர் லெனின் என்ன பண்றாருன்னு சொன்னா, தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமையை அவ்வளவு வரலாற்று முக்கியத்துவம் உடையதாக கொண்டு வந்தாப்புல. அதனால தான் அங்கே சொன்னா அரசுகளுடைய ஒன்றியம் இருந்துச்சு, ஒற்றை அரசு இருக்கல. சோவியத் யூனியன் அப்படின்னு சொன்னா சோவியத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமூகங்களுடைய அரசுகளின் கூட்டதிகாரம் அப்படின்னு பொருள். அந்த வகையில் அம்பேத்கர்லாம் இங்க ஒன்றும் செய்யல. அந்த வரலாற்று வளர்ச்சி போக்கு அமையக்கூடாது என்கிற ஆளும் வர்க்க கருத்தியல் இருந்து தான் விடுதலை சிறுத்தைகள் தேசியம் என்பது கற்பிதம் என்கிற அரசியலை கோட்பாடா வச்சிருக்கிறாங்க. உள்ள ஒன்றை வச்சுக்கிறாங்க, வெளியில ஒன்றை பேசுறாங்க. இது சமூகத்தை குழப்புறதும் ஏமாத்துறதும் இல்லையா? ஏன் இந்த தப்பான அரசியலை நிலைப்பாடாக வச்சிருக்கிறாங்க? அது தெரியாமல் வச்சிருக்கிறாங்களா? அதெல்லாம் கிடையவே செய்யாது, தெரிந்தே வச்சிருக்கிறாங்க. என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டால், உலகத்தில் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அடையாள அரசியல் என்பது ஆளும் வர்க்கம் அதை கையாண்டு மக்களை பிளவுபடுத்துவதற்காக உலகம் முழுக்க வேலை செஞ்சிருக்கிறாங்க. இந்தியாவிலையும் அந்த வேலையை செஞ்சாங்க. இங்கே சாதிய அடையாள அரசியல் என்பது அதனுடைய தோற்றத்துக்கு தோழர் ரவிக்குமார் இருக்கிறார் இல்லையா, விடுதலை சிறுத்தைகளில், அவர் தலைமையில வச்சு கொண்டாடக்கூடிய கெயில் ஓமெட் மிக முக்கியமான காரணம். அந்த கெயில் ஓமட்டு தான் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், தலித்துகளுடைய வரலாறு வேற, தலித்துகளுடைய அரசியல் வேற அப்படின்னு பேசுனாங்க. அது ஏதோ அமெரிக்காவிலேருந்து இங்கே தலித் மக்களுக்காகவே அவங்க வேலை செஞ்ச ஒரு தியாகி மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. இல்லை, அவங்க ஏகாதிபத்திய கைக்கூலி ஃபவுண்டேஷனுடைய அடியால் இங்கே அடையாள அரசியலை புகுத்தி மக்களை பிளவுபடுத்துறதுக்கு வந்தாங்க. அதுக்கு இன்னொரு முக்கியமான ஆதாரம் என்னன்னு சொன்னால், இதே கெயில் ஓமட்டு தான் இலங்கையில் புத்த மத தீவிர அரசியலை முன்னெடுத்துட்டு போறதுக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டவங்க. அந்த புத்த ஃபவுண்டேஷனுக்கு நிதி வழங்கினவங்க, கருத்தியல் தளங்களை உருவாக்கி கொடுத்தவங்க. அப்போ அங்கே ஒரு பெருந்தேசியவாதத்தின் மூலமாக மக்களை சிதறடிக்கிறதுக்கான ஒரு அரசியல் அயோக்கியத்தனத்தை செஞ்சாங்க. இங்கே மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை சீர்குலைக்கிறதுக்கான அரசியல் அடித்தளத்தை செஞ்சாங்க. இவங்கெல்லாம் செஞ்ச அந்த அரசியலை அறிவாளியான இவர்கள் பற்றி கொண்டு முன்னெடுத்தாங்க. ஒன்று, இவங்க அறிவாளிகள்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா தொடர்ச்சியாக ஏகாதிபத்தியம், ஃபவுண்டேஷன் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அரசியல் நடவடிக்கைக்கு துணை போனாங்கிறது உண்மை. இல்லை, நாங்கள் தெரியாமல் அதில் விழுந்துட்டோம்னு சொன்னால் இவங்க அறிவாளிகள் இல்லை, பாவம் அப்பாவிகள் என்கிறது உண்மை. அப்பாவிகளாக இருந்தால் நீண்ட நெடுங்காலமாக இதை பற்றியான அரசியல் விவாதம் நடந்துகிட்டே இருக்குது. அந்த விவாதத்தை இவங்க முன்னெடுத்ததும் இல்லை, அதுக்குள்ளார ஆரோக்கியமான அரசியல் விவாதங்களை நடத்தினதும் இல்லை. ஏன் நடத்தலைன்னு சொல்கிறோம்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் சமூக வளர்ச்சியை பற்றி பேசுகிறது, நீ அது முற்போக்கு பேசினாலும் சரி, சமூக நீதினு பேசினாலும் சரி, நேரடியாக சாதி ஒழிப்புன்னு பேசினாலும் சரி, தேசியம்னு பேசினாலும் சரி, அதெல்லாம் வர்றதுக்கு அடிப்படை தேவை என்னன்னா, மக்களில் இருக்கக்கூடிய சாதி பிளவு அரசியலை ஒழிச்சு கட்டணும்.
அதுக்கு எதிராக கடுமையாக போராடணும். அப்படி போராடுறதுக்கு ஒரே காரணம் என்ன இருக்குதுன்னு சொன்னால், மக்கள் எல்லாருமே சுரண்டக்கூடிய பொருளாதார நலனால ஒடுக்கப்படுறாங்க. அந்த விஷயத்தை முதன்மையாக எடுக்கணும். அது மூலமாக சுரண்டப்படுகிறவர்கள் எல்லாருமே ஒன்று தான். மூலதனமும் சொத்து குவிக்கிற வர்க்கங்களும் சுரண்டும் வர்க்கங்களும் தான் ஆபத்தானதுங்கிற வகையில் எதிரிகளை தீவிரமாக அம்பலப்படுத்தணும். மக்கள் மத்தியில் இணக்கத்தை உருவாக்கணும். படிப்படியாக ஒரு ஒன்று கலந்த சமூகத்தை உருவாக்குறதுக்கு வேலை செய்யணும். இவங்க அதையெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. இவங்க எப்பவும் என்ன பண்ணுவாங்க, இல்ல இந்த சுரண்டலுக்கு எதிரான போராட்டங்கள் எல்லாம் நாங்க பங்குபட முடியாதுன்னு பேசக்கூடிய அரசியல்வாதிகள் தான் தலித் அரசியல்வாதிகள். இதுல நீங்க இவர்களை எல்லாம் விட முக்கியமான ஒரு அரசியல் பிரமுகராக இந்திய அளவில் ஆனந்த் தெல்தும்டேன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்வார்னா, ஏகாதிபத்தியமும் சாதி ஒழிப்பும் நினைக்கிறேன் அப்படி ஒரு புத்தகத்தில் தான் சொல்றாரு. அவர் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டத்தில், அதாவது வெள்ளைக்காரர்கள் இந்தியாவை அடிமைப்படுத்தி வச்சிருந்த காலகட்டத்தில் தலித்துகள்லாம் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முக்கிய பங்காற்றலைன்னு சொல்றாப்ல. அம்பேத்கர் அதுக்கு கவனம் கொடுக்கலன்னு சொல்றாப்ல. இப்படியெல்லாம் நீங்க தலித்துகள் மீது குற்றம் சுமத்திட முடியாது. ஏன்னா தலித்துகளுக்கு எல்லா ஒடுக்குமுறையை விட முக்கியமான ஒடுக்குமுறை என்னன்னு சொன்னா சாதி ஆதிக்கம் தான் முக்கியமான ஒடுக்குமுறை. அதனால அவங்க எப்பவுமே ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டத்தில், சுரண்டலுக்கு எதிரான போராட்டத்தில் பின்னடைவா தான் இருப்பாங்க, பின்தங்கி தான் இருப்பாங்க, அல்லது பங்கு பெறாம தான் இருப்பாங்க அப்படின்னு அப்பட்டமா பேசுறாப்ல. உண்மை என்னன்னு சொன்னா, அது பிரிட்டிஷ் அரசாங்கம் அமைந்த போதாக இருந்தாலும் சரி, பிரிட்டிஷ் ஆட்சி அதிகாரத்துக்கு பின்னாடி இப்ப இந்திய அதிகாரம் நிலவக்கூடிய காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, சாதிய ஒடுக்குமுறை என்பது சுரண்டலோடு இணைஞ்ச வகையில் தான் இருக்குது. அது பிரிட்டிஷ் சுரண்டலோடு இணைஞ்சதாகவும் இருக்குது, இப்ப இந்திய சுரண்டலோடு இணைஞ்சதாகவும் இருக்குது. அப்ப நீங்க சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடணும்னாலே சுரண்டலுக்கு எதிராக போராடணுங்கிறது நிபந்தனை. அப்படி நீங்க சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக போராட துணிஞ்சீங்கன்னா, உங்களோட இங்க சுரண்டலால் ஒடுக்கப்படக்கூடிய எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களோடையும் ஒன்றிணைய முடியும். அதுக்கு நீங்க வர்க்க அரசியலை முன்னெடுக்க முடியும். அது தொழிலாளர்களாக ஒன்றிணைய முடியும், விவசாயிகளாக ஒன்றிணைய முடியும், மாணவர்களாக ஒன்றிணைய முடியும், பெண்களாக ஒன்றிணைய முடியும், எல்லாவாகவும் ஒன்றிணைய முடியும். ஆனா இவங்க அதை எல்லாத்தையும் தெரிந்தே நிராகரிக்கிறவர்கள், சமூகத்தின் வளர்ச்சி போக்கை நிராகரிக்கிறவர்கள் என்கிற வகையில் சமூக முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துகிற பிற்போக்கு அரசியல்வாதிகள். இதுதான் நம்ம ஆழமா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இதுல தான் இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, தலித் முதலமைச்சராக வர முடியுமான்னு கேட்கிறாப்ல. நாம இப்ப தீர்க்கமா சொல்றோம், இப்படி மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அரசியலை வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலித் நமக்கு முதலமைச்சராக வர வேண்டாம். இவங்க மட்டும் இல்ல, இஸ்லாமியர்கள் கூட தான் அடையாள அரசியல் இருக்குது. அவங்க கூட என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தமிழர்கள் இல்ல, கன்னடர்கள் இல்ல, இஸ்லாமியர்கள்னா பொதுவா சொல்ல, இஸ்லாமிய அடையாள அரசியல் பேசக்கூடியவங்க. இஸ்லாமிய தேசம் என்கிறது வேற, இஸ்லாமிய மொழி என்கிறது வேற, இஸ்லாமிய பண்பாடு என்கிறது வேற, இஸ்லாமிய வாழ்வு முறை என்கிறது வேற அப்படின்னு அடையாள அரசியல் பேசக்கூடியவங்க கூட ஒடுக்குமுறைக்குள்ளாராகிறேன்னு சொல்லிட்டு என்ன முதலமைச்சர் ஆக்குன்னு சொன்னா ஆக்குமா? இந்த மாதிரி அடையாள அரசியல் பிற்போக்குவாதிகள் எல்லாருமே இன்னைக்கு நிலவிட்டு இருக்கக்கூடிய பாசிச அரசு இருக்குல்ல, இந்துக்கள் என்றால் வேற, இந்துக்களுடைய பண்பாடு வேற, இந்துக்களுடைய அரசியல் வேற என்கிறதுக்கு சமமானவர்கள் தான். அதனால நம்ம இந்த அடையாள அரசியல், அது மூலமான அரசியல் அதிகாரம் என்கிறதுக்காக யாரும் பரிதாபத்தை தேடியோ அல்லது பெரிய முற்போக்கு அரசியல் முகமூடி அணிந்துட்டோ பேசினா அதெல்லாம் அரசியல் இல்லை. இந்த அரசியல் ஒழிச்சு கட்ட வேண்டிய அரசியல். திருமா இதுவரைக்கும் தன்னை ஒரு தமிழ் தேசிய அரசியல்வாதியாக, முற்போக்கு அரசியல்வாதியாக வெளியில நடிச்சிட்டு இருந்தது கூட முடியாத ஒரு இக்கட்டான நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறாப்ல, அம்பல போட்டு போய் நிற்கிறாப்ல. அந்த அரசியல் நம்ம முறியடிச்சு ஆகணும். உண்மையிலேயே முற்போக்கு அரசியல் பேசக்கூடியவங்க, கம்யூனிஸ்டோடைய கடமை என்னன்னு சொன்னா, அரசியல் ரீதியாக தெரிந்தோ தெரியாமலோ தவறான அரசியல் பேசிட்டு இருக்கிறாங்கன்னா அதை கடுமையாக விமர்சனம் செய்யணும். அந்த கடுமையான விமர்சனத்தின் மூலம் தெரியாம செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஜனநாயக பாதைக்கு, சரியான அரசியல் பாதைக்கு வர வைக்கணும். தெரிந்தே செய்கிறவர்களா இருந்தா அவங்கள மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி இல்லாமக்கணும். இந்த வேலைக்கு தான் நாம இந்த விஷயத்தை பேசுறோம். இது மேலான வரக்கூடிய விவாதங்களை நம்ம எதிர்கொள்வோம். நன்றி, வணக்கம்.